ஸோ வணக்கம் guys, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஃபோட்டோவை நம்மளோட ஃபோட்டோ எப்படி வந்து இந்த மாதிரி கார்ட்டூன் ஃபோட்டோவை நம்ம எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் போய் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் கண்டென்ட்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டுகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் வந்து டெக் வீடியோ, ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோ எடிட்டிங்லாம் வந்து போட்டுட்டு இருக்கோம். உங்களோட சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். நம்ம வந்து இன்ஸ்டாவில் வந்து ஆல்ரெடி 1K ரீச் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தேன். நம்ம வந்து இப்போ இன்ஸ்டாவில் வந்து 2K வந்து ரீச் பண்ண போகிறோம். அவ்வளோ அளவுக்கு போனதுக்கு வந்து நீங்கள் தான் காரணம். நீங்கள் வந்து அவ்வளோ அளவுக்கு எனக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வந்து 1K ரீச் பண்ண போகிறோம். அதுவும் வந்து நம்ம சேனல் வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது லைக் பட்டன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து எனக்கு போட மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சிம்பிளாக வந்து ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் வச்சு நம்ம வந்து நம்மளுடைய ஃபோட்டோ ஒரு கார்ட்டூன் ஃபோட்டோவை எப்படி எடிட் பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிம்பிளாக வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்மளோட ஃபோட்டோ வந்து எப்படி வந்து கார்ட்டூன் மாதிரி எடிட் பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். சில பேருக்கு வந்து இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அது மூலமாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம வந்து நம்மளோட ஃபோட்டோ எப்படி கார்ட்டூனாக ஆக போகிறோம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. டூன் ஆப்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி வந்து 90% வந்து தெரியாமல் இருக்கலாம். 10% மட்டும் அந்த டூன் ஆப் வந்து தெரிஞ்சிருக்கலாம். அதனால தான் இந்த வீடியோ நம்ம மூலமாக அவங்களுக்கு வந்து இந்த டூன் ஆப் வச்சு எப்படி வந்து நம்மளோட ஃபோட்டோ வந்து ஒரு கார்ட்டூன் ஃபோட்டோவாக மாற்றுது சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கார்ட்டூன் ஃபோட்டோவை மாற்றுறதுக்கு அந்த ஆப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மூலமாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆட் வரும். நான் கொடுத்த லிங்க் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆடும் வராது. வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு எதனா ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. எதனா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோவை நம்ம எப்படி வந்து கார்ட்டூனாக மாற்றலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சொன்ன மாதிரி வந்து நம்ம ஃபோட்டோ வந்து எப்படி வந்து கார்ட்டூன் ஃபோட்டோவை மாற்றுறது சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஆப்போட வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அது மூலமாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் இன்டர்ஃபேஸ் ஆனோடனே உங்கள் ஃபோட்டோட செலக்ட் பண்ண சொல்லலாம். அந்த ஃபோட்டோவில் வந்து உங்களுக்கு எந்த ஃபோட்டோ தேவையோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு சும்மா ஒரு ஜென்ரலாக உங்களுக்காக தெரியணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து நார்மலாக வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணோன்னே வந்து ஈஸியாக வந்து தெரியும். இந்த இடத்துல ஆட் பண்ணோன்னே உங்களோட ஃபேஸ் வந்து தனியாக க்ரோப் பண்ணிக்கணுன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து அப்படியே ட்ராயிங் ஆகின்னு இருக்கும். உங்கள் ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கார்ட்டூன் ஃபோட்டோ இப்படி மாறிடும். சரிங்களா? நம்ம எதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி ஒரு கிரியேட்டிவிட்டி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோவை நம்ம எப்படி வந்து மேட்ச் பண்ணி இங்கே கரெக்டாக சென்டராக உட்கார வைக்கிறதுன்னு சொல்லிட்டு மேலே ஒரு எரேஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா? நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இடத்துல ஹோல்ட் பண்ண இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து எரேஸ் பண்ணிவிடுங்க. இந்தமாரி எரேஸ் பண்ணால் வந்து சிம்பிளாக வந்து எரேஸ் ஆகிடும். நீங்கள் வந்து பொறுமையாக வந்து எரேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து சூப்பராகவும் எடிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்தமாரி எடிட் பண்ணிட்டோன்னே இந்தமாரி கிட்ட வந்து ஃபோட்டோ வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இது பண்ணி வச்சுக்கோங்க. இந்தமாரி அழகாக கட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் சூப்பராக உட்கார வைக்கலாம். இந்தமாரி அப்படியே ஒரு இடமா மாற்றிக்கலாம். இந்தமாரி வந்து கார்ட்டூனை எப்படி வந்து மாற்றுறது சொல்லிட்டு தான் நம்ம இந்த இதில் பார்க்குறோம். நம்ம வந்து எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. இதை பார்த்தீங்களா? கார்ட்டூன் பொம்மை மாதிரி ஆயிடுச்சு நம்ம தலை. இந்தமாரி தான் வந்து ஈஸியாக வந்து கார்ட்டூன் வந்து சேவ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சேவ் பண்ணிங்கன்னா இது ஹெச்டியாக வந்து சேவ் ஆகும். நீங்கள் வந்து இதில் வந்து சேவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சேவ் ஆகாது. நம்ம வந்து சேவ் பண்ண ஃபோட்டோ வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது ஃபோட்டோ. வந்து சேவ் பண்ணாலும் கொஞ்சம் குவாலிட்டி வந்து ஒடியத்து இருக்குது. இது குவாலிட்டி ஒடியாமல் இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். இந்தமாரி இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இந்த ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இதை அப்படியே க்ரோப் பண்ணிக்கோங்க. இது வந்து சிம்பிளாக இந்தமாரி க்ரோப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து ஹெச்டியாக வந்து சேவ் ஆகிடும். அவ்வளோதான், உங்கள் ஃபோட்டோ வந்து ஹெச்டியாக சேவ் ஆகிடும். இதுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள். நான் டார்க் மோடு போட்டு வச்சுருக்கேன், அதனால் எப்படி இருக்குது. நீங்கள் டார்க் மோடுக்கு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்தமாரி பளிச்சுன்னு இருக்கும். சிம்பிளாக முடிஞ்சிச்சு. எப்படி வந்து நம்ம கார்ட்டூன் வந்து எடிட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பார்த்தாச்சு. நம்ம சேனலில் பசங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதோட வீடியோ வந்து முடிக்க போகிறோம்.